மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பரபரப்புக்குள்ளாக்கி இருக்குன்னே சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சு ஆட்சி அமைக்க மும்முரமா செயல்பட்டு வராங்க. திமுக 59 தொகுதிகளில் ஜெயிச்சு எதிர்கட்சியா இருக்காங்க. அதிமுக 45 தொகுதிகளில் ஜெயிச்சு 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏ தேவைப்படுறதுனால இப்போ தொங்கு சட்டசபை ஏற்பட்டிருக்கு. தாவேகாக்கு நேத்து 5 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தளபதி விஜய்க்கு நிபந்தனையோட ஆதரவு தெரிவிச்சாங்க. இது மூலமா தாவேகாக்கு 113 எம்எல்ஏ ஆதரவு கிடைச்சிருக்கு. தளபதி விஜயும் ஆளுநரை சந்திச்சு ஆட்சி அமைக்க கோரிக்கை வச்சாரு. ஆனா ஆளுநர் 118 எம்எல்ஏக்களோட ஆதரவோட பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி கால அவகாசம் கொடுத்திருக்காரு. இதனால தமிழகத்துல தாவேகா இப்ப வரைக்கும் ஆட்சி அமைக்க முடியாம ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில இன்னொரு பக்கம் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி அமைச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஆட்சி அமைக்க போறதா சில செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. சிலர் இதுக்கு ஆதரவும் சிலர் இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூல இதுக்கு பதிலளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக எந்த இடையூறும் தரப்போறது இல்ல. ஆட்சி அமைக்கிற வரைக்கும் காத்துட்டு இருப்போம். 6 மாசத்துக்கு எந்த அழுத்தமும் நாங்க தரமாட்டோம். அரசியல் அமைப்பு நெருக்கடி மற்றும் இன்னொரு தேர்தலை நாங்க விரும்பல. தாவேகா அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னதை நிறைவேற்றுறது மட்டும் இல்லாம நாங்க மக்களுக்கு அளிச்ச திட்டங்களையும் தொடரணும்னு விருப்பப்படுறேன். குறிப்பா பள்ளி மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட காலை உணவு திட்டம் மற்றும் மகளிர் உரிமை தொகை மாதிரியான திட்டங்களை தொடரணும். தாவேகா மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதை நிறைவேற்றுறது கஷ்டம். அது கொடுக்க முடியாத பட்சத்துல நாங்க கொடுத்த அதே 1000 ரூபாயை கொடுக்கலாம். எங்க ஆட்சியில நாங்க எங்களோட தேர்தல் அறிக்கையில சொன்ன 90% விஷயங்களை செஞ்சு முடிச்சிட்டோம். நீட் தேர்வு ரத்து மட்டும் ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டால பண்ண முடியல. தாவேகாவால அவங்க அறிக்கையில சொன்னதையெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். 6 கேஸ் சிலிண்டர்ஸ் வருஷத்துக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஒருவேளை அவங்க அதை செஞ்சுட்டா மகிழ்ச்சி அப்படின்னு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. இது மூலமா நேற்று திமுக மற்றும் அதிமுக கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க போறதா வெளியான செய்திகள் எல்லாமே ஆதாரமற்ற வதந்தின்னு தெரிய வந்திருக்கு. இப்போ தமிழகத்துல ஏற்பட்டிருக்கிற பதட்ட நிலையை பயன்படுத்தி சிலர் இந்த மாதிரியான வதந்திகளை பரப்புறத பலருமே கண்டிச்சுட்டு வராங்க. இன்னும் தமிழகத்துல ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால பிரச்சனைகள் மற்றும் சில குழப்ப நிலைகள் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு இப்போ மத்திய உளவுத்துறையும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல மேற்கொண்டு இந்த மாதிரியான வதந்திகள் மக்கள் வாழ்க்கையை தான் பாதிக்கும். அதனால இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறது தான் பலரோட கோரிக்கையா இருக்கு. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.